என் தங்கப்பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது. இந்த வராகி என் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட நீ இந்த வார்த்தைகளை நிச்சயமாக கேட்க வேண்டாம். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உணர்ந்து உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருவாள் இந்த வராகி என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காக எப்பொழுதும் எதையும் நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் இந்த நேரம். இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் இல்லை, நமக்கு எந்த தெளிவும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பியது எல்லாமும் போதும். உனக்காக வருகின்ற இந்த தாயை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதுமல்லவா? வராகி உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையினுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கென தேடி தேடி உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் என் பிள்ளை துவண்டுவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கலங்கிவிடக்கூடாது என்பதற்காக அம்மா ஒவ்வொன்றையுமே உனக்கு நான் பார்த்து பார்த்து தான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த நிலையில் உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லதொரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய சோதனைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகித்தான் ஓட வேண்டும் அல்லவா? என் தங்கமே, ஏதேதோ எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள் நின்று நம்மை எந்த பக்கமும் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அப்படியானால் தவறு நடக்கின்ற இடம் எதுவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக்கி தருகிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு உத்திரவாதமாக கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பு இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் என்ன வேண்டி நின்றாலும் அதை எல்லாமும் உனக்கு தெளிவாகவே கொடுக்கும் இடமல்லவா? இந்த அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக்கிவிட முடியும். நீ நினைத்தால் இதையெல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் நம் கண்முன்னே நடந்து முடிந்துவிடும். இது எல்லாமும் என்னவாகும் ஏதுவாகும் என்ற புரிதலோடு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கென என்னவென்று தேடித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை நிலைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு அவ்வளவு சாதாரணமாக நடந்து விடுவதில்லை. நான் இருக்கும் பொழுதே உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் அல்லவா? நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்த நீ சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் முழு தெளிவோடும் இருக்க எப்பொழுதும் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு என்பதனை
நான் எப்பொழுதுமே சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள்ளிருந்து உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும். இனிமேலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். மனதில் 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் ஓரம் ஒதுக்கிவை. கொஞ்சம் உன்னுடைய மனதிற்கும் உடலுக்கும் நீ ஓய்வு கொடு. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சற்று என்னவென்று நீ தெளிவுபட யோசிக்க தொடங்கு. எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் இங்கு எதையும் மாற்ற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற எல்லா திறமைகளையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று வெளிக்கொண்டு வர முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவுபட தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உன்னோடு எதற்கும் எந்த நிலையிலும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்க நீ சந்தோஷத்தோடு எதையும் எதிர்கொள்ள நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று கவனித்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் சரியானவற்றை எல்லாம் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்காமல் போகுமா? தீமைகள் நடக்கும் இடம் நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை மகிழச் செய்யும். எக்காலத்திலும் என் பிள்ளை எதையும் கைவிட்டு விடாமல் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விடத்தான் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கும். இந்த பொழுதுகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ எந்த இடத்திலும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு தெளிவான ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும். சரி எது, தவறு எது என்று நீ நிச்சயமாக நல்லபடியாக கண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலகும் போது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் என்னவென்று யோசிக்கும் அந்த நேரம் நீ நினைத்ததில் உறுதியாக இருந்தால் அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை எந்த நிலையில் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. உன்னோடுதான் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நிலைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் சரியாக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு நிலையானதாக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் நிச்சயமாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் நினைத்ததை விட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிகமாகவே உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய வெற்றியை தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காது. எதற்காகவும் எந்த இடத்திலும் மனமுடைந்து நிற்காமல் எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு.
உன்னால் முடியாது, நடக்காது என்று நினைத்து நீ கைவிட்ட சில விஷயங்கள் உனக்கு அடுத்தது என்னவென்று சரியாக யோசிக்க தொடங்கும் என்பதனை மறக்காது. மனது என்ன நடத்துகிறது என்று நினைத்து என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கான ஒவ்வொரு தருணங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமான நேரங்கள் உனக்கென எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்து சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த தருணம் இனி உனக்கு என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ அதை எல்லாமும் சரியாகவே உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று அம்மா இத்தனை ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால் அதுவும் உன் கைகளில் தானே இருக்கின்றது. நான் சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுவேன். நீயும் அப்படியே படுத்த இடத்தில் படுத்துக்கொண்டு நம் விருப்பம் இன்று நிறைவேறிவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது நியாயமாகுமா? உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக யோசிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பல நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தரக்கூடிய பாடத்தை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடாதே. வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதோ அல்லது எப்பொழுதும் வேதனையில் வெந்து சாவதோ அது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எல்லா இடத்திலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். நாம் ஆசைப்படுவது போல எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும். எதையுமே பாதியிலேயே விட்டு செல்லும் மனநிலை ஒருவருக்கு இருக்கக்கூடாது. நீ பாதியிலேயே எதையும் விட்டு செல்ல நினைத்தாயானால் இந்த வாழ்க்கையும் உன்னை பாதியிலேயே விட்டுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த காலம். இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். ஒவ்வொரு நிலையிலும் நீ அடுத்தது என்னவென்று கவனமாக யோசிக்க பழகு. யார் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், நம்மை எந்த வழியில் பயணிக்க வைக்கிறார்கள் என்பதில் எப்பொழுதுமே நமக்கு தெளிவு என்பது இருக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டது போல எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை நான் எப்பொழுதும் போல அன்போடு அரவணைத்து ஆதரவோடு வழிநடத்தும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்குமே இனிமேல் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். நீ நினைத்ததை எல்லாம் தாண்டி உனக்கு சிறப்பாகவே சில விஷயங்கள் நடக்கும். அந்த இடத்தில் உனக்கு வெற்றியும் கிடைக்கும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்பவள் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எடுத்து சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ பழகு. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு உன் தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ யோசித்தது எல்லாமும் உனக்கு எதிராகவே போயிருந்தாலும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கவனித்து விடுவாய். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை வழிநடத்துவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்ததை
விடவும் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எப்பொழுதும் என்னுடைய அன்பிற்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக பயன்படுத்துவதில்லை. உன்னுடைய அன்பையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் உனக்கென கொடுப்பதற்காகத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று மன நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் என்பதனை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி என் பிள்ளை, நீ எதற்காகவும் உன்னுடைய நிம்மதியை மட்டும் இழந்து விடாதே. அடுத்தது என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுது உனக்காக நல்லதையெல்லாம் நான் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெளிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் இதையெல்லாமும் உனக்கானவற்றை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிடு. எப்பொழுதும் போல எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. எந்த இடத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள சரியாக இரு. என் குழந்தையே, நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கென அத்தனையையும் சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, இத்தனை காலம் என் குழந்தைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நான் தேடி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக இருந்தால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த தவறை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும். எல்லா நிலைகளிலும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இனி எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம். நல்லபடியாக தொடங்கு. உன் மனதில் இருக்கின்ற சஞ்சலங்களை எல்லாம் போக்கு. தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீ போக்கிவிடு. நிச்சயமாக இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ நிறைவான ஒரு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நம்பிக்கையாக பெற்றுக்கொண்டு வாழ தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் என் பிள்ளை, நீ ஏற்றுக்கொள்ளும் பல விஷயங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு.
எதையுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்காக எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.